சோமவாரவிரத புராணக் கதை. சித்திரவர்மன் என்ற மன்னன் தன் மகள் சீமந்தினி மீது களவு கடந்த பாசம் வைத்திருந்தான். தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டான். அந்த ஜோதிடர்களில் ஒருவர் உலகமே போற்றி புகழும் கணவன் அவளுக்கு கிடைப்பார் என்றார். ஆனால் இன்னொரு ஜோதிடர், உங்கள் மகள் திருமணமான சில நாட்களில் மாங்கல்ய பாக்கியத்தை இழப்பாள் என்றார். இதை கேட்ட மன்னன் அளவில்லாத வேதனை அடைந்தார். காலங்கள் கடந்தன. சீமந்தினி திருமண பருவத்தை எட்டியிருந்தாள். ஒரு நாள் தோழிகள் மூலம் தனக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை பற்றி தெரிந்து கொண்டாள் சீமந்தினி. என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சீமந்தினி யாக்ஞவல்க்ய முனிவரின் மனைவி மைத்ரேயியை சந்தித்து தன்னுடைய கவலையை கூறினாள். பதிவிரதையான மைத்ரேயி, சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று கூறினார். அதன்பின் சீமந்தினியும் முறையாக சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாள். ஒரு சுபமுகூர்த்த நாளில் சீமந்தினிக்கும் நளனின் பேரனும் இந்திரசேனன் மகனுமான சந்திராங்கதனுக்கும் திருமணம் நடந்தது. ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராடச் சென்ற சந்திராங்கதன் நதியில் மூழ்கினான். எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலும் மனநிலை சற்றும் குலையாத சீமந்தினி பரமேஸ்வரனையும் பார்வதியையும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைபிடித்தாள். அவள் விரதத்திற்கான பலனாக திடீரென்று ஒரு நாள் சந்திராங்கதன் திரும்பி வந்தான். தண்ணீரில் மூழ்கிய அவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும், சீமந்தினியின் சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு வந்து விட்ட